ராமராமா ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 15ஆம் தேதி விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி ஏகாதசி திதி கார்த்தால 7:58 வரை பின்பு துவாதசி திதி ஸ்ரவண நட்சத்திரம் யோக பரீக யோக பாலவகரணம் இன்னைக்கு சர்வ ஏகாதசி மகாபுண்ணிய காலம் ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை இறை வழிபாடு செய்து மனப்பக்குவம் அடைவதற்கு வயது வரம்பு உண்டா? இறை வழிபாடு செய்வதற்கு ஒரு வயது வரம்பு அப்படின்னா இந்த வயசுக்காராதான் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு புரியுறது. பொதுவாக என்ன நினைக்கிறா லோகத்தில் அப்படின்னா, கோவிலுக்கு போகணும், அல்ல ஏதாவது ஒரு க்ஷேத்திரத்துக்கு போய் சுவாமிகள்லாம் தரிசனம் பண்ணணும், உபன்யாசங்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா அது கொஞ்சம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 50 வயசு 60 வயசு ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாம், பூஜை பண்ணுறது ஜபம் பண்ணுறது இதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அது மிகவும் தவறு. அது வரைக்கும் நான் உயிரோடு இருப்போங்கிறது என்ன நிச்சயம்? அதனால தான் பாகவதத்தில் பிரகலாத சுவாமி இப்படி உபதேசம் பண்ணுறார். கௌமாரே ஆச்சரேத் பிராக்ஞ தர்மான் பாகவதானிக அப்படிங்கிறார். பாகவத தர்மங்களை பகவன் நாமாக்களை சொல்கிறது, பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி செயல்களை கௌமாரே குமாரனாக சின்ன குழந்தையாக இருக்கிறச்சியே ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு வயது வரம்பே கிடையாது. சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பித்து நம் உயிர் இருக்கிற வரைக்கும் கட்டாயம் இந்த பூஜைகளையும் பகவன் நாம சங்கீர்த்தனங்களையும் தர்ம காரியங்களையும் கோவில்களுக்கு செல்லுவது யாகங்களில் ஈடுபடுவது போன்ற நல்ல செயல்களை பண்ணிகிட்டே இருக்கணும். ராமராம்.